ஹலோ. ஸோ ஃப்ராக்ஷனல் மைக்ரோநீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எம்என்ஆர்எஃப்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இட்ஸ் மைக்ரோநீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சினா அது ஒரு நம்ம நீடில்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி டாக்டர் ஒர்க் பண்ணுதுன்னா, ஃப்ராக்ஷனல் எம்என்ஆர்எஃப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கேஜெட்டில் ஒரு டிப்ஸ் மாதிரி பின்ஸ் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து கோல்டன் பின்ஸே இருக்குது. ஸோ அது வெரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப். ஸோ இந்த டிப்பு வச்சுருக்கு, அந்த டிப்போட டெப்த்தை வந்து நம்ம 0.5 மில்லிமீட்டர்லேருந்து 4 மில்லிமீட்டர் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்பை வந்து நம்ம ஒரு மெஷினில், ஒரு ஏஐ மெஷினில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, தட் இஸ் நத்திங் பட் அ ரேடியோ ஃப்ரீக்வன்சி மிஷின். இதை வச்சு நம்ம நிறைய தெரப்பீஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க எம்என்ஆர்எஃப், ஃப்ராக்ஷனல் எம்என்ஆர்எஃப். நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம நிறையா ப்ரொசீஜர்ஸ், நிறைய இண்டிகேஷன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ஒரு யங் அடல்ட்டுக்கு, ஒரு யங் பர்சனுக்கு ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கார்ஸ் இருக்குது, அந்த பிம்பிள்ஸ்னால நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குன்னா லேசர் இல்லாமையே இந்த எம்என்ஆர்எஃப் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மை ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் நாட் அ லேசர், பட் டெஃபினெட்லி இது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. பட் லேசர் மாதிரியே இது ஒரு அழகான டெக்னாலஜி. பட் லேசர் மாதிரி இதுக்கு குரோமோஃபோர் இருக்காது. இட் இஸ் குரோமோஃபோர் பிளைண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லேசர் வந்து ஒரே கதிர்வீச்சு கொண்டு ட்ரீட் பண்ணுது. அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த்தில் டெலிவர் ஆகும். வேறஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சினா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹீட் எனர்ஜியில் ஒர்க் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் பேக்கிங் அ கேக். ஸோ அது மாதிரி இது ஒரு ஹீட் வேவ்ஸை யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி வேவ் லெங்த் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாது. ஸோ எம்என்ஆர்எஃப் வச்சு நம்ம ஃபேஸில் இருக்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆக்சிடென்டல் ஸ்காரில் இருக்கிற கருப்பு பிக்மெண்ட்டை, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கேஜெட்ஸில் கண்டினியூஸ் வேவ், பல்ஸ் வேவ்னு நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம அதில் இன்கார்பரேட் பண்ணி பண்ணுறனால தழும்பை ட்ரீட் பண்ணலாம். தழும்பில் இருக்க தழும்பில் இருக்க கருப்பு மார்க்கை ட்ரீட் பண்ணலாம். ஸோ புதிய பிம்பிள்ஸும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் பிம்பிள்ஸு, ஸ்கார்ஸு, பிக்மெண்டேஷன், ஆக்சிடென்டல் ஸ்கார்ஸு, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே எம்என்ஆர்எஃப்ல பண்ணலாம். ஸோ எல்லா எம்என்ஆர்எஃப்பும் ஈக்குவலி எஃபிகேஷியஸாக டாக்டர் கிடையாது. நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனல் எம்என்ஆர்எஃப்னு சொல்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது. அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, ஃப்ராக்ஷனல் எம்என்ஆர்எஃப்ல என்ன பண்ணணும், ஒரு இடத்துல நம்ம ஆர்எஃப் டெலிவர் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல உங்கள் ஸ்கின் நார்மலாக இருக்கும். மறுபடியும் ஒரு இடத்துல ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெலிவர் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல ஸ்கின் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ராக்ஷனேட் பண்ணி தெரப்பி கொடுக்குறப்போ உங்கள் நார்மல் ஸ்கின்ல இருக்க கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் உங்களுக்கு தேவைப்படுற அப்நார்மல் ஸ்கின்னுக்கு வளர தூண்டுதல் செய்து அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் எம்என்ஆர்எஃப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டவுன் டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி ப்ரொசீஜர் பண்ணால் இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஸோ ஹார்ட்லி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு மைல்ட் ரெட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எக்ஸசைஸ் போகலாம், உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஈஸி டு மெயின்டைன் அண்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் அழகாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இதனோட டெப்த்தை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபேஸை ட்ரீட் பண்ணுறப்போ 0.8 மில்லிமீட்டர் டெப்த்தில் போயிட்டு ட்ரீட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, இப்போ எனக்கு ஹேரை ட்ரீட் பண்ணணும், இதில் ஏதாவது நான் ஒரு மீசோ ப்ராடக்ட் பண்ணணும், கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ஷனல் எம்என்ஆர்எஃப் கொண்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷனோட பெயின் சுத்தமாக தெரியாது. ஏன்னா கரெக்டாக 0.5 மில்லிமீட்டர் டெப்த்துக்கு போன உடனே உங்களுக்கு நம்ம பிஆர்பி சப்ளை பண்ணிடலாம். ஸோ எந்த விதமான க்ரோத் ஃபேக்டர்ஸும் எம்என்ஆர்எஃப்ல அழகாகவே நீங்கள் சப்ளை பண்ணலாம். மெயின் இந்த ப்ராப்ளம், உங்களுக்கு பெயினுங்கிற ப்ராப்ளமே தெரியாமல் நீங்கள் ட்ரீட் ஆகிக்கலாம். ஸோ டாக்டர் இப்போ எனக்கு ஸ்ட்ரெச் மார்க் ட்ரீட் பண்ணோன்னா, அதே மாதிரி உங்கள் மைக்ரோ நீட்லிங்கை டாக்டர் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு ஒரு ஈவன் 0 மில்லிமீட்டர்ஸ் பத்தாது, 2 மில்லிமீட்டர் டெப்த்து, 3 மில்லிமீட்டர் டெப்த்து வரைக்கும் நீங்கள் அந்த நீடில்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஆர்எஃப் எனர்ஜி டெலிவர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் ஆஃப் த ஏரியாவுக்கு டிஃப்ரெண்ட் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரே நீடில் வச்சும் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் மைக்ரோ நீட்லிங் டிப்பை டாக்டர்கிட்ட கேட்டு திரும்ப வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உங்கள் டிப்பை வந்து தாராளமாக ஒரு 50 தடவை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃப்ராக்ஷனல் எம்என்ஆர்எஃப் டிவைசஸ் கொண்டு நீங்கள் எனி பார்ட் ஆஃப் த பாடி ட்ரீட் பண்ணலாம், எனி இண்டிகேஷன் ட்ரீட் பண்ணலாம். லைக் ஆக்சிடென்டல் ஸ்கார்ஸு, ஸ்ட்ரெச் மார்க்ஸு, ஆக்னி ஸ்கார்ஸு, ஹேர் ஃபாலு, ஓப்பன் போர்ஸு, இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் இண்டிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, டவுன் டைமே இல்லாமல் வேணும், நான் அடுத்த நாளே வேலைக்கு ரிட்டர்ன் ஆகிடும், கைண்ட்லி ஆஸ்க் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன் ஃப்ராக்ஷனல் மைக்ரோநீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேர்டும் கவனமாக கேளுங்க. ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் எம்என்ஆர்எஃப்.
மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப நாளாக இருந்தது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ஃப்ராக்ஷனல் மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை பற்றி உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டு பயனடைங்க. நிறைய இண்டிகேஷன்ஸ் நீங்கள் பெயினே இல்லாமல் ட்ரீட் பண்ணி பயனடைங்க. நன்றி.